everyone. இன்னைக்கு நம்ம 10th history first unitல இருக்க short answers ஓட 5th question தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். question பார்க்கலாமா? What was the role of Mustafa Kemal Pasha? அதாவது முஸ்தபா கமல் பாஷாவோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? முஸ்தபா கமல் பாஷா வந்துட்டு டர்க்கி நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வின் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு டர்க்கியை வந்து ரொம்பவே டார்கெட் பண்ணி அவங்க மேல ஒரு சிவியரான கண்டிஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? டர்க்கியை வந்துட்டு வின் பண்ண கண்ட்ரிஸ் ரொம்ப சிவியரா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு முஸ்தபா கமல் பாஷா வந்துட்டு அவர் நாட்டுக்காக என்ன பண்ணாரு, ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? என்னென்ன ரூல்னு பார்ப்போமா? Oppose the Treaty of Sevres, saved from harsh conditions, rebirth of Turkey, modernized Turkey. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரோல் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் oppose the Sevres பார்ப்போமா? Oppose the Treaty of Sevres அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் Treaty of Sevres அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Treaty of Sevres அப்படிங்கிறது வந்துட்டு பிரான்ஸ் பீப்புள் வந்துட்டு செவர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. பிரான்ஸ் பீப்புள் செவர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அதை தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டர்க்கி பீப்புளுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அக்ரிமெண்டா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த டர்க்கி பீப்புள்லாம் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும், இந்த மாதிரி தான் நீங்க எங்களுக்கு நாங்க சொல்ற மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு டர்க்கிக்கு டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு. ஸோ அப்பதான் வந்துட்டு முஸ்தபா கமல் பாஷா வந்துட்டு இதை வந்துட்டு அப்போஸ் பண்றாரு. சோ இதை அப்போஸ் பண்ணி டர்க்கியில வந்துட்டு இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண விடல இவரு. ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு அப்போஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ். சோ ஓகேவா? அடுத்து சேவ்ட் ஃப்ரம் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். சோ இந்த மாதிரி ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ் மாதிரி நிறைய வந்துட்டு அக்ரிமெண்ட்ஸ், ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு டர்க்கி பீப்புள் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதுல இருந்து வந்துட்டு முஸ்தபா கமல் பாஷா தான் வந்துட்டு அவர் நாட்டு மக்களை காப்பாத்தினாரு. கமல் பாஷா சோ டர்க்கியை வந்துட்டு லீட் பண்ணி சோ எல்லா ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்ல இருந்தும் டர்க்கி பீப்புளை காப்பாத்தினாரு. ஓகேவா? அதனாலதான் வந்து சேவ்ட் ஃப்ரம் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரீபர்த் ஆஃப் டர்க்கி. அதாவது இந்த மாதிரியான நிறைய சிவியர் கண்டிஷன்ஸ் லைக் ட்ரீட்டி ஆஃப் நம்ம பார்த்தோம்ல, ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ், நிறைய இந்த மாதிரி ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வந்துட்டு டர்க்கியை வந்துட்டு காப்பாத்தி, சோ எதுவுமே வந்துட்டு டர்க்கிக்கு வந்துட்டு எந்த லாஸுமே ஆகாம, எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அக்ரிமெண்ட்டும் வந்துட்டு இவங்க மேல செயல்படுத்த முடியாம டர்க்கியை வந்துட்டு முஸ்தபா கமல் பாஷா வந்துட்டு காப்பாத்துறாங்க. முஸ்தபா கமல் பாஷா இவர் வந்துட்டு டர்க்கியை வந்துட்டு காப்பாத்தினாரு. ஓகேவா? அதனாலதான் வந்துட்டு டர்க்கிக்கு வந்து திரும்ப ஒரு ரீபத் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாடர்னைஸ்டு டர்க்கி. சோ அவர் வந்துட்டு ரீபத் கொடுத்தது மட்டும் இல்லாம டர்க்கியோட எஜுகேஷன், லா, சொசைட்டி, கவர்மெண்ட், சோ இந்த 4 ஃபீல்ட்ஸையும் வந்துட்டு ரீஃபார்ம்க்கு கொண்டு வந்தாரு. 4 ஃபீல்ட்ஸையும் ரீஃபார்ம்க்கு கொண்டு வந்தாரு. ஓகேவா? சோ இதனால டர்க்கி வந்து ரொம்ப ஒரு மாடர்னைஸ்டு கண்ட்ரியா மாறிச்சு. ஓகே, ஒரு சம்மரி பாப்போமா? முஸ்தபா கமல் பாஷாவோட ரோல் தான் பார்க்கணும். முஸ்தபா கமல் பாஷா வந்து டர்க்கி நாட்டை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வின் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு டர்க்கியை டார்கெட் பண்ணி ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணாங்க. சோ அதுக்காக முஸ்தபா கமல் பாஷா என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்ற ரோல்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகே, என்னென்ன பார்த்தோம்? அப்போஸ் த ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ், சேவ்ட் ஃப்ரம் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ், ரீபர்த் ஆஃப் டர்க்கி, மாடர்னைஸ்டு டர்க்கி. அப்போஸ் த ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்துட்டு டர்க்கி பீப்புள் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்தாங்க. சோ அதை வந்துட்டு அதுக்கு எகெயின்ஸ்டா போராடி இதை வந்துட்டு கேன்சல் பண்ணாரு. ஓகேவா? இதை வந்துட்டு டர்க்கி பீப்புள் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ண விடல முஸ்தபா கமல் பாஷா. அடுத்து நிறைய இந்த மாதிரி ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ் மாதிரி நிறைய ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் வந்துட்டு டர்க்கி பீப்புள் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சோ அதுல இருந்து டர்க்கி பீப்புளை வந்துட்டு ரொம்பவே சேவ் பண்ணாரு. ஓகே, அடுத்து ரீபர்த் ஆஃப் டர்க்கி. சோ இந்த மாதிரியான நிறைய சிவியர் கண்டிஷன்ஸ்ல இருந்து காப்பாத்தி
டர்க்கியா வந்துட்டு ரீபர்த், அதாவது புதிய ஸ்ட்ராங்கான ஒரு நேஷனா கொண்டு வந்தார் முஸ்தபா கமல் பாஷா. அடுத்து மாடர்னைஸ்டு டர்க்கி, நம்ம பார்த்தோம்ல எஜுகேஷன், லா, சொசைட்டி, கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீஃபார்ம்க்கு கொண்டு வந்து டர்க்கியா வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அண்ட் மாடர்னைஸ்டு கண்ட்ரியா மாத்தினாரு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு முஸ்தபா கமல் பாஷாவோட ரோல்ஸ். தேங்க்யூ.